புதுசா எழுத ஆர்வம் உள்ளவங்களுக்கு, அது குறிப்பா கவிதை எழுத விரும்புறவங்களுக்கு உங்களுடைய அறிவுரை சொல்லுங்க, உங்களுடைய அனுபவங்கள் அதை பத்தி சொல்லுங்களேன். அது என்ன புதுசா கவிதை எழுதுறவங்களுக்கு அதிகமா கவிதை மட்டும் படிக்கவில்லை, எல்லாமே படிக்கணும். எல்லாமே படிச்சு உலக அறிவோட கவிதையை சொல்லும் போது அதனுடைய ஆழம் அதிகமா இருக்கும். எல்லாமே சும்மா மேம்போக்கா 1-2 வார்த்தைகள் படிக்கிறதுல அர்த்தம் இல்லை. ஆழ்ந்து சிந்திங்க, ஆழ்ந்து படிங்க, எல்லாம் கைகூடும். இப்ப அதிகமா இளைஞர்கள் கவிதைகள் எழுதாமல் எழுத்தாளருடைய பங்களிப்பு கம்மியாயிடுச்சு. ஏன்னா வாங்கி படிக்கிற அளவுக்கு இப்ப மனநிலை இல்லை. எல்லாமே வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி போயிடுச்சு. ஏதோ பழைய ஆளுங்கள் தான் அதை எழுதிக்கிட்டு இருக்காங்க. அதை எழுதுறத மற்றவங்க படிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. அந்த அளவு போயிட்டு இருக்கு. ஆனா எழுத்துத்துறை நம்ம குறை சொல்ல முடியாது. அதை எழுதுறவங்க எழுதிட்டு தான் இருக்காங்க. அதில் வளர்ச்சி அடைகிறவங்க நல்ல பேர் வாழ்றவங்க இருக்கதான் செய்யணும். ஆனா பழைய மாதிரி வளர்ச்சி இல்லை. அது என்ன புதிய எழுத்தாளர்கள் உருவாறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யறது இல்லை, அவங்களுக்கு ஒரு ஆக்கமும் ஊக்கமும் வேணும். எழுத முடிகிறது அவங்களுடைய எண்ணத்தை போலதான். இப்போ படிக்கிறவங்க ஜாஸ்தின்னா எண்ணத்தை தூண்டும். இப்போ எழுதுறது முன்னாடி வடிகாலா இருந்தது பத்திரிகை துறை, இப்பவும் இருக்கு. அந்த அளவுக்கு இல்லைன்னு தான் நான் சொல்ல வேண்டியதா இருக்கு. முன்னாடி கவிதை இதெல்லாம் நிறைய வந்தது. என்னுடைய முதல் கவிதை காவிய பாவைன்னு 1974 வந்தது. அதுல இது மரபு கவிதை தான் எழுதினேன். விலைவாசின்னு ஒரு கவிதை எழுதினேன். அப்புறமே அந்த 74 எழுதுற கவிதையை நாங்கள் தமிழாசிரியர் ஒரு ஆள் இருந்தார், நான் படிச்சிருந்தப்ப. ஐயா, இந்த புத்தகம் வந்திருக்கு, நல்லா இருக்கா, படிச்சு பாருங்க. நல்லா இருக்கு தம்பி, 1-2 தலை தட்டுதுந்தார். சரி, குறைந்தாலும் எழுதுறதுக்கு அது வரையும் நல்ல பெருமையா இருந்தது. அதுக்கு பிறகு கவிதை கீதம் நிறைய வந்தது. அந்த அளவுக்கு இப்ப கிடையாது. கவிதை உறவுகள் ஏற்பட்டி ராதாகிருஷ்ணன் நிறைய பேர்லாம் கவிதைகளை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இளைஞர்கள் அதோட ஈடுபாடு இப்ப கம்மியாச்சுன்னு தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. அதுக்கு என்ன காரணம் நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. ஆனா ஒரு பொதுவா சொல்லுவாங்க, கவிதையை நம்ம கேட்டா, நல்ல கவிதைகளை கேட்டா நமக்கு கவிதை எழுதக்கூடிய ஆர்வம் வரும் சொல்லுவாங்க. நிச்சயம். அது மாதிரி நீங்க என்ன மாதிரி கவிதைகள் கேட்டிருந்தீங்க? நீங்க எழுதுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கவிதையை எழுதக்கூடிய ஆர்வத்தை தூண்டின கவிதைகள் யாரு, என்னென்ன கவிதைகள்? யாருன்னா கவிக்கோடைய கவிதைகள் நல்ல உணர்ச்சிகரமா இருக்கும், நல்ல சிந்திக்க தூண்டா இருக்கும். அது போல மேத்தாவின் கவிதைகள், அதுவேற புது கவிதையின் முன்னோடிகளா இருந்த வைரமுத்து, அறிவுமதி, இவங்களுடைய கவிதைகள்லாம் அப்போ ரேடியோவிலேயே நான் கேட்டிருக்கேன். ரொம்ப உணர்ச்சிகரமா இருக்கும். அது போல எழுதுன்னு எண்ணமும் வரும். அதான் சொல்லுவாங்க. அதாவது பொதுவா நல்ல கவிதைகளை நம்ம கேட்டோம்னா நமக்கும் கவிதை எழுத தோணும் அல்லது கவிதை எழுத தூண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த மாதிரி உங்களை தூண்டின கவிதைகள் அதை பத்தி தான். அது தூண்டின கவிதை லிங்குவோட தான். கவிதையோடைய கவிதைகள் சும்மா சொல்ல முடியாது. அதுக்கு பிறகு அவங்கள ஒரு ட்ரிப்பு நேரடி அந்த பாலை சங்கத்துக்கு முன்னுரையில தான் ஒரு வெறியில நான் வெள்ளிக்கிழமை லீவு, நான் வாணியம்பாடி போனேன். வாணியம்பாடி போய் ஜிமாத் வந்துட்டு அவங்ககிட்ட போய் புத்தகத்துக்கு முன்னுரை கொடுங்கன்னு கேட்டேன். என்ன தம்பி இதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்? ஆமாங்க, உங்க கையெழுத்துன்னா அது நல்ல முத்திரை இருக்குன்னு கொடுத்துட்டு போ தம்பி, நேரம் இருந்தா எழுதி தரேன். அவங்க அதுக்கு போய் மறந்துட்டாங்க. அவங்களுக்கு பல வேலைகள் அதுக்கு போய் நினைவுட்டுலாம் எழுதுறேன், அது முடியல. அதுக்கு போய் நம்ம மூலம் நாட்டை கேட்டேன். அவரு பழைய வேலை பார்த்துக்க பிறகுதான் தமிழ் அன்பன்ட்ட வாங்க சொன்னாங்க. நியூ காலேஜில் இருந்தாங்க, அவங்கள்ட்ட போனேன். அவங்க பார்த்துட்டு 2 நாள் கழிச்சு பார்த்து தம்பி இருந்தாரு. நான் போனேன், கொடுத்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ். துஆ செய்யுங்க.